நேற்றைய தினம் முதல்வர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கடுமையா விமர்சனம் அதிமுக, குறிப்பா பீகார்ல நிதிஷ்குமாருக்கு பதிலாக பாஜக சார்பில் முதல்வர் பொறுப்பேற்க உள்ளதா தகவல் கிடைத்திருப்பதாகவும், இன்று நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தான் நாளைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும்னு கருத்து கூறியிருக்கிறார். முதலில் என்னுடைய வருத்தத்தை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இதே போன்ற நேர்காணலில் சற்று கருத்துகள் வேகமாக வந்த காரணத்தினால் அந்த கருத்துகளின் எதிரொலியாக ஒரு தவறான வார்த்தையை நான் பயன்படுத்திவிட்டேன். ஒரு நாகரிகமற்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக என்னுடைய வருத்தத்தை உங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது பீகார் மாநிலத்தில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை முன்வைத்து திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய ஒரு நிகழ்ச்சியில் அதைப்போல்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் இயக்கம் எந்த அளவிற்கு நீடித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சிறப்பான முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக பாஜக தேர்வு செய்திருக்கிறதாகவும், இந்த தேர்தல் வரைதான் தேர்தலுக்கு பின்பு அவர்கள் மாற்றிவிடுவார்கள் பாஜகவினர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒற்றர் வேலை எப்பொழுது ஆரம்பித்தார் என்று தெரியவில்லை. நான் இங்கு ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி செய்த பொழுது புரட்சித் தலைவர் அவர்கள் வினா எழுப்பியின் காரணமாக தனக்கு இடையூறாக இருக்கிறார் என்பதை முடிவு செய்து கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார் திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியேற்ற உடனேயே அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று அண்ணாவுடைய திருநாமத்தை உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அப்பொழுதே இவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அழிப்பதற்கும் கழகத்தை அழிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதியை பற்றி ஒரு கருத்தை சொன்னார். திரு கருணாநிதி ஒரு தீய சக்தி என்று சொல்லி மக்களிடத்திலே சென்றார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தூய உள்ளத்தோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயக்கத்தை யாரும் கபலீகரம் செய்துவிட முடியாது, யாரும் அழித்துவிட முடியாது. அழிக்க என்று நினைப்பார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களை அழிக்க முயற்சித்தால் அந்த கட்சி நிச்சயமாக உறுதியாக அழிந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக வாக்குகளை வாங்கி பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள முயற்சி பண்ணுது. அதற்கு எடப்பாடியார் துணை போயிருக்கிறார். இப்படியே போனா மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட மாதிரியும் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட மாதிரியும் எடப்பாடியாருக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் வருகின்ற பொழுது தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்ற பயம் திரு ஸ்டாலின் அவருக்கு வந்துவிட்ட காரணத்தினால்தான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி மக்கள் மனதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வியை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறிப்பிட்ட இடைப்பட்ட காலங்களில் பலரும் எம்ஜிஆர் அவர்களை வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இந்த நிலையில நேற்று முதல்வர் பேசும்போது கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில திமுக தாய் கழகமான திமுகவிற்கு எல்லாரும் இணைந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜந்து இருக்கிறது, அது பச்சோந்தி. திரு கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை, சுயநலத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இறுதி வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களையும் எதிர்த்தார்கள். அவர் மறைவுக்கு பின்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறுதி வரை புரட்சித் தலைவரை போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அன்று உயிருடன் இருந்த திரு கருணாநிதி அவர்களையும் எதிர்த்தார்கள். அதே போலதான் இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய கொள்கையின் அடிப்படையிலேயே இறுதி வரை இந்த இயக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள். இப்படி எதிர்க்கக்கூடிய இயக்கத்திலிருந்து வெளியேறுகின்றவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் சுயநலம் கருதி தான் ஏற்றுக்கொண்ட தலைவனையே காட்டிக் கொடுத்துவிட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிரியுடைய காலிடையே மண்டியிடுகிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக இந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சில முறையோடு சிந்தித்து பேச வேண்டும் என்று அவருக்கு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக தற்போது அபகரிப்பு திமுகவை செயல்பட்டு வருது, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருது. அவரை பற்றி பேச வேண்டுமா என்பதுதான், அவருக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்பதுதான் என்னுடைய மனதிலே படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு பாதியில் வந்தவர், பாதியில் வந்தவுடனேயே ஏதோ ஒரு சூழ்நிலையில் பதவி சுகத்தை அனுபவித்தவர், உழைத்து ஒன்றும் தியாகம் செய்யவில்லை இந்த இயக்கத்திற்காக. இந்த இயக்க தொண்டனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை. இந்த இயக்கம் வளருவதற்காக போராடவில்லை, சிறை செல்லவில்லை. வாய்ப்பு கிடைத்தது, யாரோ ஒருவரால் தூக்கிவிடப்பட்டார், அனுபவித்து விட்டார், சென்று விட்டார். அவருக்கு இந்த கட்சியினுடைய வரலாறு தெரியாது. இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு போராடினார் என்பது அவருக்கு தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைகளை தாங்கிக் கொண்டு இந்த கட்சியை காப்பாற்றினார் என்பது அவருக்கு தெரியாது. சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே சென்று அமர்கின்ற பொழுது இன்று சேர்ந்திருக்கின்ற அந்த இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய முடியை பிடிச்சு இழுத்து புடவையை கிழித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேற்றினார்கள். அப்படி வெளியேற்றிய பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் வருகின்ற பொழுது முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் ஏற்பட்டு சென்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்த பின்பு அந்த முதலமைச்சர் யாரால் அவமானப்பட்டு, யாரால் சங்கடப்பட்டு, அசிங்கப்பட்டு, எந்த கட்சியால், எந்த கட்சி தலைவர்களால் அசிங்கப்பட்டு வெளியேறி நாட்டு மக்களிடத்திலே சென்று அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி அவரோடு இணைந்து லட்சக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தியாகம் செய்து உறுதியாக நின்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பின்பு இடையிலே அந்த முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மறந்து நன்றிகட்டத்தனமாக சுயநலத்திற்காக ஓடுகின்ற இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. தயவு செய்து இன்று இனி ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இது போன்ற நயவஞ்சக சிந்தனை உடையவர்களை, சந்தர்ப்பவாதிகளை, கபடதாரிகளை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். அரசியல் தலைவர்களை கேளுங்கள், எங்களை எதிர்க்கின்றவர்களை கேளுங்கள்.
ஓடுகாலியை பற்றி தயவு செய்து கேட்காதீர்கள் என்பதை நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கருத்தையும் சொன்னாரு. மகளிர் அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவங்க மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்துட்டாங்க. தொண்டர்கள் யாரும் கவலைப்படாங்க, அவங்க வருத்தம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மனைவியுடைய அந்த விவாகரத்து சம்பந்தமா விஜய் ஒரு கருத்து வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியுடைய விவாகரத்து சம்பந்தமா கருத்து. இது ஒரு பர்சனல். ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்லதே எனக்கு மனம் புண்பட்டது. எப்பொழுதுமே நாம் சொல்லுகின்ற கருத்து மற்றவருடைய மனதை புண்படக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. சொல்லுங்க. விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வைத்து விட்டார்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கடுமையாக ஒரு வார்த்தையை பேசினார். திரு ஸ்டாலின் அவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்று சொன்னால், தான் சார்ந்திருக்கிற தனக்கு வாழ்வளித்த இயக்கத்திற்கே விசுவாசம் இல்லாது இருக்கின்றவர் திரு ஸ்டாலின் அவர்கள். கட்சியில் உழைத்து தியாகம் செய்தவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தன் குடும்பத்திற்காக விசுவாசத்தை காட்டக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த இயக்கத்தில் தந்தை முதலமைச்சராக இருந்தார். தந்தையே சுயநலத்தோடு தன் குடும்பத்திற்கு விசுவாசமாக தன்னுடைய மகனை கொண்டு வந்தார். தியாகம் செய்த தலைவர்களை ஒதுக்கி வைத்தார். அவருடைய தந்தை, அவரிடத்திலே விசுவாசம் இல்லை. தந்தையிடத்திலே விசுவாசம் இல்லாதவன் தன் மகன் எப்படி இருப்பார்? அதே போல்தான் இவர் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த இயக்கத்திற்காக உழைத்து தியாகம் செய்த தலைவர்களையும் தொண்டர்களையும் மறந்துவிட்டு அடுத்த வாரிசாக தன்னுடைய மகனை விசுவாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே பணம் கொடுத்து வாக்காளர்களையும் மக்களையும் கவர நினைக்கிறார்கள். திமுக என்றால் மகளிர் உரிமை தொகை 2000ன்றாங்க. அதிமுகவும் அதே போல மகளிர் உரிமை தொகை என்ற விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இப்ப விஜயும் 2500 ரூபாய் 60 வயசு வரைக்கும் கொடுத்து வந்தாங்க. எல்லாருமே பணம் சார்ந்த ஒரு அரசியலாவே இருக்குது. இது எப்படி பார்க்கணும்? நாம் ஒரு திட்டம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த திட்டம் வாயிலாக கீழ்த்தட்டிலே இருக்கின்ற குடும்பம், மேலுக்கு எழுந்து நிற்க முடியாத சக்தி இழந்த குடும்பம், இவர்களுக்கு ஒரு ஆதரவாக உதவித்தொகையாக வழங்கப்படுகின்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த 2021 தேர்தலிலேயே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாதம் நலிவடைந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புலவடுக்கு திட்டத்தின் சார்பாக 1500 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. வாக்குறுதி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று சொன்னால் நிறைவேற்றவில்லை. 28 மாதம் கழித்துதான் மீண்டும் தேர்தல் வந்த காலத்தினால்தான் அந்த வாக்கு வங்கிக்காக அவர் கொடுத்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று நாங்கள் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த 2000 ரூபாயை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்ற சிந்தனையோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5000 ரூபாய் எல்லா மகளிர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த தொகை எந்த நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்கல. அது இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்களுக்கான நிதியை எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் அதை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சரியான பதில் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறவில்லை. மீண்டும் உங்களுடைய கேள்வியின் வாயிலாகவே அவரிடத்தில் மீண்டும் இந்த வினாவை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்டிஏ கூட்டணியில தாவேக இணைய போவதா இப்போ தகவல் வந்திருக்கு. பவன் கல்யாண் அது சம்பந்தமா விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஊகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஹலோ.